வணக்கம். நான் இப்போ வந்திருக்கிறது தில்மானியா மால். இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் கலாலியில் இருக்குது. இது மனாமாவில் வந்துட்டு 14 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் அம்வாச் ஐலாண்டு இருக்குது. இப்போ இந்த ரோட்லேயே போனீங்கன்னா மராசி பீச்செல்லாம் போகலாம். இந்த மாலில் என்னெல்லாம் இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ளே போய்ட்டு இந்த மாலை சுற்றி பார்ப்போம். உள்ளே வரும்போதே அந்த மால் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மால் வந்துட்டு வீக்கெண்டில் வந்துட்டு காலைல 10 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும், மற்ற நாளில் வந்துட்டு காலைல 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இந்த மால் ஓப்பனில் இருக்கும். இது வந்துட்டு என்ட்ரன்ஸ் எல்லாம் ஃப்ரீ தான். இங்கே ஃபுல்லி என்டர்டெயின்மெண்ட் மால். இந்த மாலுக்கு உள்ளே வந்துட்டு ஃபேமிலியோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் ஃபுல்லி என்டர்டெயின்மெண்ட்டு தான். அவ்வளோ ஒரு டைம் பாஸ் ஆகும் அந்த மாலில். வாங்க அப்படியே அந்த மாலை சுற்றி காமிக்கிறேன், சுற்றி பார்ப்போம். இந்த மாலை வந்துட்டு நான் 2 வீடியோவாக போட்டிருக்கிறேன். ஏன்னா ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் வந்து ஒரு வீடியோவாகவும் இந்த மால் ஒரு வீடியோவாகவும் 2 வீடியோ போட்டிருக்கேன். வாங்க இந்த மாலை கம்ப்ளீட்டாக சுற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இப்போ மேலே வரேன். இந்த எஸ்கலேட்டர் வழியாக நான் இப்போ மேலே வர்றேன். இப்போ நான் மேலே வந்துட்டேன். இப்போ வந்துட்டு இந்த ஏரியா அப்படியே சுற்றி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் என்னெல்லாம் இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், மேலே வந்துட்டு 3D டைமண்ட்ஸில் வந்துட்டு மேலே எல்லாம் ப்ளே ஆகுது பாருங்கள். அதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. இந்த மாடு வந்துட்டு நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பஹ்ரைனில் எத்தனையோ மாலுக்கு நான் போயிருக்கேன். ஆனால் இந்த மால் மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் மால் நான் பார்த்ததே இல்லை. மேலே வந்துட்டு மூவி எல்லாம் ப்ளே ஆகுது 3D டைமண்ட்ஸில். நான் அதை வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. அதை கம்ப்ளீட்டாக பாருங்கள். அங்கே பாருங்கள் மேலே எப்படி இருக்குன்னு ரூப்பில் ஒவ்வொன்றும் வந்துட்டு ஒவ்வொரு இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். குழந்தைங்கள்லாம் வந்து அதை பார்க்குறதுக்கும் அவ்வளோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக அது ப்ளே ஆகுதுன்னு பாருங்கள். அது நிறைய விசிட்டர்ஸ் இங்கே வர்றாங்க, ஃபேமிலியாக வர்றாங்க, ஃப்ரெண்ட்ஸாக வர்றாங்க. ஒரு குழந்தைகளோடு வர்றதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இது வந்து என்டையர்லி டிஃபரன்ஸ். இந்த மாலில் பாருங்கள், அந்த மேலே தெரியலாம் கலராக டைமண்ட்ஸ் மாறிட்டே இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அது நான் சில ஃபேமிலியெல்லாம் பார்த்தேன். அவங்க வீடியோ கால் பண்ணி இந்தியாவில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கு, சப்போஸ் சில பிலிப்பைனும் பார்த்தேன், அவங்க பிலிப்பைனுக்கெல்லாம் கால் பண்ணி அந்த வீடியோ காலில் காமிக்கிறாங்க. இந்த மால் பாருங்கள் மேலெலாம் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மேலே அந்த ரூப் டாப்பில் டைமண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணுறாலாம் வீடியோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ காலெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க, அதை பார்க்குறாங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. கண்டிப்பாக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. அந்த மேடை பாருங்கள், அந்த ஸ்க்ரீன் மாறிக்கிட்டே இருக்கும். அது ஒவ்வொரு கலரு விதவிதமான இதாக வர்றதுனால அதை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப குதூகலமாக ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்காது. விதவிதமான ஸ்க்ரீனு மாறும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே வந்தால் குழந்தைகள்லாம் அவ்வளோ சந்தோஷமாக அதை வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அது பார்க்குறதுக்கு அந்த ஸ்க்ரீனு. இது வந்து ரூப் டாப்பில் இருக்குது. இது
இந்த மாலுக்கு வர்ற குழந்தையெல்லாம் அந்த ட்ரெயினில் வந்துட்டு மாலை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அதுக்கு ஏதோ கட்டணம் இருக்குது. ஆனால் ஒரு ஜாலியாக இருக்குது அந்த குழந்தையெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு. இப்போ நான் வந்திருக்கிறது இந்த மாலில் இருக்கிற அக்வாரியம். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து 3வது ஃப்ளோர் வரைக்கும் இந்த அக்வாரியம் இருக்குது. இதில் விதவிதமான மீன்கள்லாம் இருக்குது. இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நிறைய சில்ட்ரன்ஸு, நிறைய ஃபேமிலியெல்லாம் அதில் வந்து பார்த்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது அவங்களுக்கு. பாருங்கள், ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க ஏதோ ஒரு ஃபேமிலி. அதாவது இந்த மாலுக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் இந்த அக்வாரியம்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. மாலுக்கு வந்து ஃப்ரீ என்ட்ரன்ஸு தான். நல்ல கார் பார்க்கெலாம் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மீனெல்லாம். கலர் மீன், எல்லா விதமான வகையான மீனெல்லாம் இங்கே இருக்குது.
இப்போ நான் வந்திருக்கிறது செகண்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கிறேன். இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இங்கே வந்து இங்கேயும் அக்வாரியம் இருக்குது. அதாவது கீழே இருந்து மேலே வரைக்கும் சொன்னேன் இல்லையா, 3வது ஃப்ளோர் வரைக்கும். இங்கே உள்ள அக்வாரியத்தையும் நான் காமிக்கிறேன். அவ்வளோ அழகாக இருக்குது. மால் வந்துட்டு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. இது வந்துட்டு அவுட் சைடு வியூவு. அவுட் சைடு வியூவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நல்லாவும் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு கடலை தூத்து தான் அந்த மாதிரிலாம் கட்டினது. இந்த ஏரியாவே வந்துட்டு தில்மானி ஐலாண்டுன்னு சொல்லிட்டு இதை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. நிறையா கட்டடங்கள் வந்துருச்சு, இன்னமும் வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது பாருங்கள் அவுட் சைடு உள்ள வியூ தான் அது. மாலில் ஜிம்மு இருக்குது. இது வந்து ஜிம்மு, ஒரு அழகான ஒரு ஜிம்மு. நான் இங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்டேன் உள்ளே போய்ட்டு வீடியோ எடுக்க முடியுமான்னு. அவங்க சொன்னாங்க உள்ளே வந்துட்டு சில பேர் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் உள்ளே அலவுடு இல்லை அப்படின்னாங்க. அதனால் உள்ளே போக முடியலை.
ஆனால் இதோட வேறு ஒரு பார்ட்டு, இந்த வீடியோ வந்து நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன் 2 பார்ட்டாக போட போகிறேன்னு. 2வது பார்ட்டில் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் உள்ளது. இங்கே அந்த சில்ட்ரன்ஸு ப்ளே பண்ணுறது எல்லா விதமானது நான் 2வது வீடியோவில் நான் ஃபுல்லாக ஒன்லி என்டர்டெயின்மெண்ட் உள்ள ஏரியா நான் அப்படியே போடலான்னு இருக்கிறேன். இது வந்துட்டு ஒன்லி மால் மட்டும்தான் அந்த ஏரியாவில் சுற்றி காமிக்கிறேன். ஓகே நண்பர்களே, இந்த மாலை வந்துட்டு கம்ப்ளீட்டாக சுற்றி காமிச்சிருக்கேன். இந்த மாலில் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஃபுட் கோர்ட் வந்துட்டு வரப்போன்னு சொல்லியிருக்காங்க, வேலை நடந்துக்கிட்டு இருக்குது.